அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருச்சரணம். கண்களில் ஒளியாகி, கருத்தினில் பொருளாகி, எண்ணமதில் நினைவாகி, இதயமதில் அன்பாகி, என் உடலுக்கு துணையாகி, என் உள்ளத்தில் நிறைவாகி, என் செயல் யாவும் உனதாகி, என்னை நடத்தும் வழியாகி, என்னுள்ளே நீயாகி, உன்னாலே நானாகி, என்னை ஆளுகின்ற தேவனாகி, என் குருநாதனின் தாளை போற்றி, என் குருநாதனின் தாளை போற்றி. 5 இலக்கணம் தந்த அகத்தியரை, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியை, கடலுண்ட காருண்யரை, கும்பமுனி குருவே சரணம் சரணம் சரணம். அகத்தினுள்ளிருந்து அழகாய் ஆர்ப்பவித்து எழுந்து நின்ற எண்ணிலா ஈசருக்கும் பட்டம் சூட்டி, எண்ணத்தில் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி, அத்தனை சுத்தமும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்த என் அப்பனே அகஸ்தியரே வாருங்கள் வாருங்கள். அகில உலக அகத்தியர் ஞான சபை மூலமாக இன்று நம் நாட்டினுடைய மிக பெரிய பொக்கிஷமாக கருதக்கூடிய, எக்காலத்திலும் இளைஞர்களுக்கு எழுச்சியை ஊட்டக்கூடிய ஆன்மீக செம்மல் நமது விவேகானந்தர் அருளிய அருளுரையை தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். கும்பகோணத்திலே அவருடைய வேதாந்த பணியை பற்றி அவர் கூறுவதாக நாம் இந்த பதிவில் பதிவிட இருக்கின்றோம். கும்பகோண இந்துக்கள் சுவாமிஜிக்கு அளித்த வரவேற்புரை. வணக்கத்திற்குரிய சுவாமிஜி, பழமையானதும் மதச்சிறப்பு பெற்றதுமான கும்பகோண இந்துக்களின் சார்பில் ரிஷிகளும் முனிவர்களும் கோயில்களும் நிறைந்த நமது புனித பூமிக்கு உங்களை வரவேற்கிறோம். அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் தங்கள் சமய பணியை வெற்றிகரமாக்கிய இறைவனை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவரது அருளால் உலகின் மத பிரதிநிதிகள் கூடியிருந்த பேரவையில் நீங்களே மிகவும் விருப்பப்பட்டவராக இருக்க முடிந்தது. இந்து தத்துவமும் இந்து மதமும் மிகவும் பரந்தவை, அறிவுபூர்வமானவை, பெருந்தன்மை படைத்தவை, கடவுள் மற்றும் ஆன்மீகம் பற்றி அனைத்து லட்சியங்களையும் ஒருங்கிணைக்கும் ஆற்றல் பெற்றவை. கடவுள் மற்றும் ஆன்மீகம் பற்றி அனைத்து லட்சியங்களையும் ஒருங்கிணைக்கும் ஆற்றல் பெற்றவை என்பதை சிகாகோவின் சர்வசமய பேரவையில் நீங்கள் எடுத்து கூறினீர்கள். பிரபஞ்சத்தின் ஆன்மாவும் உயிருமாக விளங்குகின்ற இறைவனே சத்தியத்தை பாதுகாக்கிறான் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் இரத்தத்தில் ஊறியிருக்கிறது. இன்று கிறிஸ்துவ நாடுகளில் தங்கள் புனிதப்பணி தோற்றுவித்துள்ள விளைவுகளை கண்டு நாங்கள் மகிழ்கிறோம். அது நமது நாட்டிலும் உன்னதமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இங்கும் வெளியிலும் உள்ள மக்கள் மத கருத்துக்களின் விளைநிலமான நமது நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்தை உணரத் தொடங்கிவிட்டார்கள். தங்கள் வெற்றி ஏற்கனவே பிரபலமான தங்கள் குருவின் பெயரை மேலும் பெருமையடையச் செய்துள்ளது. நாகரிக உலகில் நமது மதிப்பை உயர்த்தி உள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக நமது கடந்த கால சாதனைகளை எண்ணி நாம் பெருமையுற தகுந்த காரணம் உள்ளது என்பதை உணர செய்திருக்கிறது. நாம் யாரையும் வெற்றி கொள்ளாதிருப்பதன் காரணம் நாம் களைத்து விட்டோம் அல்லது நலிந்து விட்டோம் என்பதல்ல. தீர்க்க தரிசனம், பக்தி, சுயநலமின்மை போன்ற குணங்கள் நிறைந்த தங்களை போன்ற மகான்கள் இருக்கும் வரை நமது இந்து நாட்டின் எதிர்காலம் பிரகாசமாகவும் நம்பிக்கை நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. பிரபஞ்சத்தின் இறைவனும் எல்லா நாடுகளுக்கும் தலைவனுமான பரம்பொருள் தங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் தருவாராக. இந்து மதத்தையும் அதன் தத்துவத்தையும் போதிக்கின்ற தங்கள் மேலான பணி சிறந்து ஓங்குவதற்கான ஆற்றலும் அறிவு கூர்மையும் அருள்வாராக. பின்னர் நகரத்தில் உள்ள இந்து மாணவர்கள் ஒரு வரவேற்புரை அளித்தார்கள். அதன் பிறகு சுவாமிஜி வேதாந்த பணி என்பது பற்றி பேசினார். விவேகானந்தர் உரை. வேதாந்த பணி பற்றி அவர் கூறிய கருத்துக்களை இங்கு பதிவிடுகின்றோம். விவேகானந்தர்: மிக குறைந்த அளவே செய்யப்படுகின்ற மதப்பணி கூட மிக பெரிய விளைவை தருகிறது. கீதை கூறுகின்ற இந்த உண்மைக்கு விளக்கம் வேண்டுமானால் எனது எளிய வாழ்க்கையை பார்த்தால் போதும். அதன் நிரூபணத்தை நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்வில் கண்டு வருகிறேன். எனது பணி உண்மையில் மிகச் சாதாரணமானது. ஆனால் கொழும்புவிலிருந்து இங்கு வரை என் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு தரப்படுகின்ற மனமுவந்த கனிவான வரவேற்புகள்
எல்லா எதிர்பார்ப்புகளையும் மீறியவை. அதே நேரத்தில் இது நம் இந்து பாரம்பரியத்திற்கு தகுதியானவை, நமது இனத்திற்கும் தகுதியானவை. நம் இந்து இனத்தின் உயிர் சக்தியும் வாழ்க்கை தத்துவமும் ஆதார நாடியும் மதத்தில்தான் இருக்கிறது. நான் கீழை மற்றும் மேலை நாடுகளில் பல்வேறு இன மக்களிடையே பயணம் செய்து இந்த உலகத்தை கொஞ்சம் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு மகத்தான லட்சியம் இருப்பதை நான் கண்டேன். அதுவே அந்த இனத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது. சில நாடுகளில் இந்த தேசிய பின்னணி அரசியலாக இருக்கிறது, சில நாடுகளில் சமுதாய கலாச்சாரமாக உள்ளது, மற்றும் சில நாடுகளில் அறிவு கலாச்சாரமாக உள்ளது. ஆனால் நமது தாய்நாட்டின் அடிப்படையாகவும் முதுகெலும்பாகவும் அதன் தேசிய வாழ்க்கை முழுவதும் கட்டப்படுவதற்கான உறுதியான அடித்தள பாறையாகவும் மதமே உள்ளது. சென்னை மக்கள் எனக்கு அமெரிக்காவில் அனுப்பிய அன்பான பாராட்டு உரைக்கு நான் அனுப்பிய பதில் உங்களுள் பலரது நினைவில் இருக்கும். நம் நாட்டின் ஒரு குடியானவன் மேலை நாட்டிலுள்ள சீமான் ஒருவனை விட பல வழிகளில் சிறந்த மத அறிவு பெற்றவனாக உள்ளான் என்று அதில் நான் குறிப்பிட்டிருந்தேன். எனது அந்த சொற்கள் சந்தேகத்திற்கிடமின்றி சரியாக இருப்பதை இன்று நான் காண்கிறேன். சாதாரண இந்தியர்கள் பல விஷயங்களை அறியாதவர்களாகவும் புதிய செய்திகளை அறிவதில் ஆர்வம் இல்லாதவர்களாகவும் இருப்பதைக் கண்டு ஒரு காலத்தில் நான் வெறுப்படைந்தது உண்டு. ஆனால் இப்போது அவர்களின் போக்கிற்கான காரணம் எனக்கு புரிந்துவிட்டது. அவர்களுக்கு எதில் ஆர்வம் உள்ளதோ அதை பற்றிய செய்திகளை அறிவதில் என் பயணத்தில் நான் கண்ட மற்ற நாட்டு மக்களை விட அவர்கள் பேரார்வம் காட்டுகிறார்கள். ஐரோப்பாவின் பரபரப்பான அரசியல் மாற்றங்களையும் ஐரோப்பிய சமுதாயத்தில் நடைபெறும் எழுச்சிகளை பற்றியும் நம் குடியானவர்களை கேளுங்கள். அவர்களுக்கு அவை எதுவும் தெரியாது. தெரிந்து கொள்வதில் அவர்களுக்கு ஆர்வமும் கிடையாது. ஆனால் இந்தியாவிலிருந்து பல வழிகளிலும் பிரிக்கப்பட்ட, இந்திய வாழ்க்கை முறைகளிலிருந்து துண்டிக்கப்பட்ட இலங்கை விவசாயி, இலங்கையின் வயல்களில் உழைக்கின்ற அவர்கள் கூட அமெரிக்காவில் ஒரு சர்வசமய பேரவை நடைபெற்றதையும் அதற்கு இந்திய சந்நியாசி ஒருவர் சென்றதையும் அங்கு அவர் ஏதோ சிறு வெற்றி பெற்றதையும் தெரிந்து வைத்திருக்கிறான். எனவே தாங்கள் விரும்புவதை அறிந்து கொள்வதில் இவர்களும் பிற நாட்டினரைப் போல் ஆர்வம் நிறைந்தவர்களாகவே இருக்கிறார்கள். மதம் ஒன்றுதான் இந்தியர்கள் முழு நாட்டம் கொள்ளக்கூடிய ஒன்றாகும். ஓர் இனத்தின் ஆதார சக்தி முழுவதும் மத லட்சியத்தில் இருப்பது நல்லதா அல்லது அரசியல் கொள்கைகளில் இருப்பது நல்லதா என்பது பற்றி இப்போது நான் பேசவில்லை. நல்லதிற்கோ கெட்டதிற்கோ நமது ஆதார சக்தி முழுவதும் மதத்தில்தான் ஒருமுனைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது தெளிவு. இதை நீங்கள் மாற்ற முடியாது. அதை அழித்துவிட்டு அதற்கு பதிலாக வேறு ஒன்றை வைக்க உங்களால் முடியாது. வளர்ந்துவிட்ட பெரிய மரத்தை ஓர் இடத்திலிருந்து பிடுங்கி மற்றொரு இடத்தில் நட்டு உடனடியாக அது அங்கே வேர் பிடித்து வளரும்படி செய்ய உங்களால் முடியாது. நல்லதற்கோ கெட்டதற்கோ ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் மதலட்சியம் நிறைந்து பரவி கொண்டிருக்கின்றது. நல்லதற்கோ கெட்டதற்கோ இந்த இந்திய சூழ்நிலை மதலட்சியங்களால் நிரப்பப்பட்டு எத்தனையோ நூற்றாண்டுகளாக ஒளி வீசி வருகிறது. நல்லதற்கோ கெட்டதற்கோ நாம் இந்து மத லட்சியங்களின் நடுவிலே பிறந்து வளர்க்கப்பட்டு இருக்கிறோம். அவை நம் இரத்தத்தோடு கலந்து இரத்த குழாயில் ஓடுகின்ற ஒவ்வொரு துளியிலும் சிலிர்ப்பை ஊட்டி நம் உடம்போடு ஒன்றி போய் இருக்கிறது. நம் வாழ்வின் ஆதார சக்தியாக ஆகியிருக்கிறது. அத்தகைய மதத்தை எதிர்விளைவாக அதே அளவு சக்தி எழுப்பாமல் ஆயிரம் ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த பேராறு தனக்கென்று உண்டாக்கி கொண்ட கால்வாயை நிரப்பாமல் உங்களால் விட்டுவிட முடியுமா? கங்கை மீண்டும் பனிமலைகளுக்குள் திரும்பிச் சென்று புதிய பாதையில் பாய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அது கூட ஒருவேளை முடிகின்ற காரியமாக இருக்கலாம். ஆனால் தன் தனி பண்பான மத வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியல் அல்லது அது போன்ற வேறு ஏதாவது ஒன்றை தன் பாதையாக ஏற்றுக்கொள்வது இந்தியாவால் முடியாத காரியம். நீங்கள் வேலை செய்ய வேண்டுமானால் இயன்றளவு எதிர்ப்பு குறைவாக இருக்க வேண்டும். இந்தியாவில் அத்தகைய ஒரு பாதை மதம்தான். இந்தியாவில் இதுதான் வாழ்க்கை வழி, இதுதான் வளர்ச்சிக்கான வழி.
மத பாதையை பின்பற்றியே இந்தியா முன்னேற்றம் கொண்டிருக்கிறது. பிற நாடுகளை பொறுத்தவரை வாழ்க்கையின் எத்தனையோ தேவைகளுள் மதமும் ஒன்று. நான் அடிக்கடி பயன்படுத்தும் ஓர் உவமையை கூறுகிறேன். சீமாட்டியின் வரவேற்பறையில் பல்வேறு பொருட்கள் இருக்கும். ஜப்பானிய ஜாடி ஒன்றையும் வைப்பது இந்நாளில் ஒரு நாகரிகமாயிற்றே. அதை அவள் வாங்கியே தீர வேண்டும். அது இல்லாமல் வரவேற்பை நன்றாக இருக்குமா என்ன? அதேபோல் அன்பர்களே, பிற நாட்டினருக்கு வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. அதனை முழுமையாக்க மதம் என்பதும் கொஞ்சம் தேவையாக இருக்கிறது. அதற்காக அவர்கள் அதையும் சிறிது வைத்திருக்கிறார்கள். ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் அரசியல், அதாவது சமுதாய முன்னேற்றம், அதாவது இந்த உலகம்தான் மேலை நாட்டினரின் லட்சியம். கடவுள், மதம் என்பதெல்லாம் அந்த லட்சியத்தை அடைவதற்காக உதவுவோய். அவ்வளவுதான். அவர்களை பொறுத்தவரை கடவுள் என்பவர் இந்த உலகத்தை தூய்மை செய்வதற்கும் அலங்கரிப்பதற்கும் அவர்களுக்கு உதவுகின்ற ஒருவர். அவரது மதிப்பெல்லாம் அவ்வளவுதான். அவர்களே இன்னும் கற்க வேண்டியுள்ளது. இதில் நம்மை விட தெரிந்தவர்கள் போல் காட்டிக்கொள்கிறார்கள். கடந்த 100-200 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்திய மதத்திற்கு எதிராக அவர்கள் கூறி வருவதெல்லாம் என்ன தெரியுமா? நமது மதம் இவ்வுலக வாழ்க்கைக்கு ஆவண செய்யவில்லை. அது நமக்கு காசு பணங்களை தரவில்லை. நம்மை மற்ற நாடுகளை கொள்ளையடிப்பவர்களாக ஆக்கவில்லை. பலசாலிகளை பலவீனவர்கள் மீது நின்று கொண்டு அவர்களின் உயிர் சக்தியை உறிஞ்சி தங்களை வளமாக்கி கொள்ளச் சொல்லவில்லை என்பதுதான். நிச்சயமாக நமது மதம் இதை சொல்லவில்லை. தன் காலடியில் உலகையே நடுங்கச் செய்கின்ற படைகளை அனுப்பி மற்ற இனங்களை சூறையாடி நாசப்படுத்த அதனால் முடியாது. எனவே அவர்கள் இந்த மதத்தில் என்ன இருக்கிறது? வாய்க்கு தீனியும் உடலுக்கு பலமும் அளிக்காத ஒரு மதத்தில் என்னதான் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். நமது மதம் இவ்வுலக வாழ்க்கைக்கு எதையும் செய்யவில்லை என்ற அவர்களுடைய இந்த வாதத்தை வைத்து கொண்டே நாம் நமது மதத்தின் சிறப்பை உறுதி செய்யலாம் என்பதை அவர்கள் உணரவில்லை. நமது மதம் மட்டுமே உண்மையான மதம். ஏனெனில் 3 நாட்களே நிலைப்பதும் புலன்களால் உணரப்படுவதுமான இந்த சின்னஞ்சிறு உலக வாழ்வின் அனைத்துமாக கொள்ளக்கூடாது. நமது மகத்தான லட்சியம் அதுவல்ல என்று நமது மதம்தான் கூறுகிறது. சில அடிகளுக்குள் அடங்கிவிடுகின்ற பூமியாகி இந்த கோலம் நமது மதத்தின் காட்சியை கட்டுப்படுத்தவில்லை. நமது மதத்தின் லட்சியம் இவைகளுக்கு அப்பால், இன்னும் அப்பால் உள்ளது. புலன்களுக்கு அப்பால், இடத்திற்கு அப்பால், காலத்திற்கு அப்பால், இன்னும் அப்பால் ஆன்மாவின் கடல் போல் பறந்து விரிந்த மகிமையில் இந்த உலகம் சூன்யமாகி பிரபஞ்சமே ஒரு துளி போலாகின்ற அந்த இடமே நமது லட்சியம். நமது மதம்தான் உண்மையான மதம். ஏனெனில் கடவுள் ஒருவரே உண்மையானவர். இந்த உலகம் பொய்யானது, கணம் தோன்றி மறைவது. உங்கள் காசு பணமெல்லாம் தூசியை தவிர வேறல்ல. உங்கள் அதிகாரமெல்லாம் வரம்பிற்கு உட்பட்டது. வாழ்க்கையே பல நேரங்களில் தீமையாகத்தான் இருக்கிறது என்று அது கூறுகிறது. எனவேதான் நமது மதம் உண்மையானது. நமது மதம்தான் உண்மையான மதம். ஏனெனில் எல்லாவற்றையும் விட மேலாக அது துறவை போதிக்கிறது. காலங்காலமாக பெற்ற ஞானத்தோடு எழுந்து நின்று இந்துக்களாகிய நம்மோடு ஒப்பிட்டால், நமது முன்னோர்களால் இங்கே இதே இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பழுத்த பண்பட்ட ஞானத்தை உடையவர்களான நம்மோடு ஒப்பிட்டால் நேற்றுதான் பிறந்தவர்களாக தோன்றும் நாடுகளுக்கு தெளிவான சொற்களில் அது கூறுகிறது. குழந்தைகளே, நீங்கள் புலன்களின் அடிமைகள். புலன்களுக்கு வரையறை இருக்கிறது. புலன்களில் அழிவு மட்டுமே உள்ளது. 2 நாட்களே நிலைக்கின்ற இந்த ஆடம்பர வாழ்க்கை இறுதியில் அழிவைத்தான் கொண்டு வரும். இவை அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புலன்களிடமும் உலகத்திடமும் கொண்டுள்ள பற்று விட்டுவிடுங்கள். அதுதான் மதத்தின் வழி, போகத்தின் வழியாக அல்ல. துறவியின் மூலமே லட்சியத்தை அடைய முடியும். அதனால் நம்முடையது மட்டுமே உண்மையான மதம். வினோதமானதோர் உண்மையை பாருங்கள். ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனையோ நாடுகள் உலக மேடைக்கு வந்து ஒரு சில கணங்கள் தங்கள் பாத்திரங்களை ஆரவாரமாக நடித்துவிட்டு காலப்பெருங்கடலில் நீர்க்குமிழி போல் ஏறக்குறைய எந்த அடையாளத்தையும் நிறுத்தாமல் அழிந்து போய்விட்டன. இங்கு நாமோ நிரந்தரமானது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய தகுதி பெற்றதே வாழும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பதை பற்றிய புதிய பல கொள்கைகளை எல்லாம் அவர்கள் பெரிதாக பேசுகிறார்கள்.
வாழ்வதற்கான மிக பெரும் தகுதியாக உடல் வலிமையே கருதுகிறார்கள். அது நம் உண்மை என்றால் பிற நாடுகளை ஆக்கிரமித்ததான பழைய நாடுகளில் ஒன்றாவது இன்றும் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஒருபோதும் எந்த இனத்தையோ நாட்டையோ வெல்லாத பலவீனமான இந்துக்கள் அழிந்திருக்க வேண்டுமே. ஆனால் நாம் 30 முக்கோடி பேர் இன்னும் வலிமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை இளம் ஆங்கில பெண்ணொருத்தி இந்துக்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் ஒரு இனத்தை கூட வெற்றி கொள்ளவில்லை என்று என்னை கேட்டாள். இனி நமது ஆற்றல்கள் எல்லாம் செலவழிந்து விட்டன என்பதோ, நம் நாடு படிப்படியாக அழிந்து வருகிறது என்பதோ சிறிதும் உண்மையல்ல. நம்மிடம் போதுமையான வலிமை இருக்கிறது. தேவை ஏற்படும் போது சரியான நேரத்தில் அது வெள்ளமென பொங்கி எழுந்து உலகை நிரப்பவே செய்கிறது. மிக பழங்காலத்திலிருந்தே நாம் உலகத்திற்கு சவால் விட்டு கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது. ஒரு மனிதன் எவ்வளவு அதிகமாக வைத்து கொள்ள முடியும் என்ற பிரச்சனையை தீர்க்க மேலை நாட்டினரின் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கு ஒரு மனிதன் எவ்வளவு குறைவான உடைமைகளை கொண்டு வாழ முடியும் என்ற கேள்விக்கு விடை காண முயன்று கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டமும் இந்த வேறுபாடும் பல நூற்றாண்டுகள் தொடரவே செய்யும். ஆனால் வரலாற்றில் ஏதாவது உண்மை இருக்குமானால், ஆருடங்கள் எப்பொழுதாவது உண்மையாகி இருக்கிறதென்றால் அது யார் குறைவான பொருட்களை கொண்டு வாழ கற்றுக்கொள்கிறார்களோ, கட்டுப்பாடுடன் வாழ விரும்புகிறார்களோ அவர்களே முடிவில் வெல்கிறார்கள். யார் போகத்தின் பின்னாலும் ஆடம்பரத்தின் பின்னாலும் ஓடுகிறார்களோ அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு பரபரப்பாக அந்த நேரத்தில் காணப்பட்டாலும் அவர்கள் அழிந்தே தீர வேண்டும், மாய்ந்தே ஆக வேண்டும் என்பதுதான் மனித வாழ்க்கையில், ஏன் நாடுகளின் வரலாற்றில் கூட ஒரு வகையான களைப்பு, வேதனை தரத்தக்க வகையில் அதிகமாக நிலவுகின்ற சில நேரங்கள் உண்டு. அத்தகையதோர் அலை இப்போது மேலை நாடுகளில் மோதுவது போல் தோன்றுகிறது. அங்கும் மகத்தான சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். இப்படி பணம், பதவி என்று அவற்றின் பின்னால் ஓடுவது வெறுமையிலும் வெறுமை என்று அவர்களும் கண்டுபிடித்து விட்டார்கள். அங்குள்ள பலரும், ஏன் பண்பாட்டோருள் பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் இந்த போட்டி, போராட்டம், வாணிப நாகரிகத்தின் காட்டுமிராண்டித்தனம் இவைகளால் ஏற்கனவே களைத்து போய்விட்டார்கள். மேலான ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதே வேளையில் ஐரோப்பாவின் தேமைகளுக்கெல்லாம் அரசியல் மற்றும் சமுதாய மாற்றங்களை ஒரே தீர்வு என்றும் சிலர் இன்னும் அங்கே பிடிவாதமாக நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனால் அங்குள்ள மகத்தான சிந்தனையாளர்களிடம் வேறு சிந்தனைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. மனித வாழ்வில் எவ்வளவுதான் அரசியல் மற்றும் சமுதாய மாற்றங்களை கொண்டு வந்தாலும் தீமைகளை தீர்க்க முடியாது என்பதை அவர்கள் கண்டுவிட்டார்கள். அகவாழ்வில் ஒரு உறுதியான மாற்றம் மட்டுமே வாழ்க்கையின் தீமைகளை நீக்கும். படைகளோ அரசாங்கமோ சட்ட கொடூரங்களோ எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு இனத்தின் நிலையை மாற்ற முடியாது. ஆன்மீக பண்பாடும் நீதிநெறி பண்பாடும் மட்டுமே மனித இனத்தின் தவறான போக்குகளை மாற்றி அதை நல்ல வழியில் திருப்ப முடியும். எனவே மேலை நாட்டினர் ஏதாவது புதிய சிந்தனைகளையும் புதிய தத்துவங்களையும் பெறுவதற்காக ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அவர்களது மதமான கிறிஸ்தவம் பல விஷயங்களில் நல்லதாகவும் பெருமை மிக்கதாகவும் இருந்தாலும் அதனை அவர்கள் முழுமையாக உணரவில்லை. உணர்ந்த போதோ அது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே மேலை நாட்டின் அறிவுஜீவிகள் நம் பழைய தத்துவங்களில், அதிலும் குறிப்பாக வேதாந்தத்தில் தாங்கள் தேடிக் கொண்டிருக்கின்ற புதிய சிந்தனையை, துடிப்பையும் தங்கள் பசிக்கும் தாகத்திற்கும் ஏற்ற ஆன்மீக உணவையும் நீரையும் காண்கிறார்கள். இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மதத்திலும் உள்ள எத்தனையோ விந்தையான கருத்துக்களை கேட்பது எனக்கு பழக்கமாகிவிட்டது. சிறிது காலத்திற்கு முன்பு கூட கிறிஸ்தவ மதம் மட்டுமே உலகம் தழுவிய மதம் என்று என் சிறந்த நண்பரான டாக்டர் பரோஸ் உரிமை பாராட்டியதை நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த விஷயத்தை பற்றி சிறிது சிந்திக்க விரும்புகிறேன். வேதாந்தம் மட்டுமே உலகம் தழுவிய மதமாக முடியும். வேறெந்த மதமும் அத்தகைய ஒன்றாக இருக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். அதற்கான காரணங்களை இப்போது கூறுகிறேன். நமது மதத்தை தவிர ஏறக்குறைய உலகின் மற்ற பெரிய மதங்கள் எல்லாமே அதை தோற்றுவித்த ஒருவர் அல்லது பலரது வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டுள்ளன. அந்த மதங்களின் கொள்கைகளும் போதனைகளும் கோட்பாடுகளும் அறநெறிகளும் அவைகளை தோற்றுவித்தவர்களின் வாழ்க்கையை சுற்றியே அமைந்திருக்கின்றன.
அவர்களின் வாழ்க்கையே அந்த மதங்களின் ஆதாரமாகவும் அதிகாரமாகவும் ஆற்றலாகவும் உள்ளது. விசித்திரம் என்னவென்றால் அத்தகைய மதங்களாகிய கட்டிடம் அவர்களது வாழ்க்கையின் வரலாற்று ஆதாரம் என்ற அஸ்திவாரத்தின் மீதுதான் முற்றிலும் கட்டப்பட்டுள்ளது. அந்த வரலாற்று ஆதாரத்தில் மட்டும் ஒரு அடி விழுமானால் பாறை போன்ற அஸ்திவாரம் என்று பெருமைப்பட்டு கொள்கிறார்களே, அது மட்டும் அசைக்கப்படுமானால், தூளாக்கப்படுமானால் முழு கட்டிடமே நொறுங்கி சுக்கலாகிவிடும். அவை மீண்டும் பழைய பெருமையை பெறுவதே இல்லை. இன்று அப்படித்தான் நடைபெறுகிறது. அத்தகைய மதங்களை தோற்றுவித்தவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் பாதி நிச்சயமான உண்மை என்று நம்பப்படவில்லை. மீதி பாதியும் தீவிரமான சந்தேகத்திற்கு உரியதாக கருதப்படுகிறது. நமது மதத்தை தவிர மற்ற பெரிய மதங்கள் அனைத்தும் இத்தகைய வரலாற்று மனிதர்கள் மீதே அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் நமது மதம் தத்துவங்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. வேதங்களை உருவாக்கியதாக எந்த ஆணோ பெண்ணோ உரிமை பாராட்ட முடியாது. அவை என்றும் அழியாத உண்மைகளின் திரண்ட வடிவாகும். ரிஷிகள் அவற்றை கண்டுபிடித்தார்கள். வேதங்களின் அந்த ரிஷிகளின் பெயர்கள் வெறும் பெயர்கள் மட்டுமே இங்கும் அங்குமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அவர்கள் யார், என்ன செய்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. பலருடைய தந்தையின் பெயர் இல்லை. அவர்கள் எப்போது, எங்கே பிறந்தார்கள் என்ற குறிப்பு கூட பெரும்பாலும் இல்லை. அவர்கள் அந்த ரிஷிகள் தங்கள் பெயரை பற்றி கவலைப்பட்டார்களா என்ன? அவர்கள் உண்மைகளை போதித்தார்கள். தாங்கள் போதித்த உண்மைகளுக்கு தங்களால் என்ற அளவு உதாரணமாக விளங்கினார்கள். நமது கடவுள் சகுனமாகவும் அதே வேளையில் நிர்குணமாகவும் இருப்பதைப் போல் நமது மதமும் அழுத்தமான வகையில் தத்துவங்களின் மீது கட்டப்பட்ட ஒன்றாகவும் அதே நேரத்தில் மனிதர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப எண்ணற்ற விதங்களில் பின்பற்றுவதற்கு ஏற்ற விதமாகவும் அமைந்துள்ளது. நமது மதத்தை விட அதிகமான அவதார புருஷர்களை, மகான்களை, தீர்க்கதரிசிகளை வேறு எந்த மதம் தந்துள்ளது? இன்னும் எண்ணற்றோரை தருவதற்கும் தயாராக இருக்கிறது. அவதாரங்கள் கணக்கற்றவை என்று பாகவதம் கூறுகிறது. நீங்கள் விரும்புகின்ற அளவு அதிகமாக இன்னும் வைத்து கொள்வதற்கும் போதுமான வாய்ப்பை தந்துள்ளது. ஆகையால் நம் இந்திய மத வரலாற்றில் உள்ள அவதார புருஷர்களிலும் சரி, மகான்களிலும் சரி, ஒருவரோ பலரோ வாழ்ந்ததற்கு வரலாற்று ஆதாரங்கள் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டாலும் அதனால் நம் மதத்திற்கு எந்தவித தீங்கும் இல்லை. அப்போதும் நம் மதம் எப்போதும் போல் உறுதியாகவே இருக்கும். ஏனென்றால் அது தத்துவங்களை ஆதாரமாக கொண்டுள்ளதே தவிர மனிதர்களை அல்ல. உலகில் உள்ள அனைவரையும் ஒரே மனிதரை சுற்றி திரளும்படி செய்ய முயல்வது வீண். ஏன், உலகம் தழுவியதும் அழிவே இல்லாத உண்மைகளின் கீழும் கூட உலக மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பது என்பது முடியாத ஒன்று. மதம் என்ற துறையில் மனித இனத்தின் பெரும்பகுதியை ஏனும் ஒரே மாதிரியாக சிந்திக்க செய்ய வேண்டுமானால் அது தத்துவ உண்மைகளின் மூலம்தான் முடியுமே தவிர மனிதர்களின் மூலம் முடியாது என்பதை குறித்து கொள்ளுங்கள். நாம் முன்பு கூறியது போல் நமது மதம் அதற்கு வேண்டிய அதிகாரத்தையும் ஆற்றலையும் மிகுதியாக பெற்றதாக உள்ளது. இஷ்ட தெய்வ கொள்கை இருக்கிறதே, அது அற்புதமானது. உங்களுக்கு உகந்த மகான்களை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு முழுமையான சுதந்திரத்தை இது அளிக்கிறது. இவர்களுள் எந்த மகானையோ ஆச்சாரியரையோ உங்கள் வழிகாட்டியாக, வழிபாட்டிற்கு உரியவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் தேர்ந்தெடுப்பவரே மகான்களுள் மிக மேலானவர், அவதார புருஷர்கள் மிக உயர்ந்தவர் என்று நினைக்கவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தவறில்லை. ஆனால் அதற்கு பின்னணியாக உறுதியான நிரந்தரமான தத்துவ உண்மைகள் இருக்க வேண்டும். ஒரு ஆச்சரியகரமான உண்மை என்னவென்றால், நமது அவதார புருஷர்களின் மதிப்பெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வேத உண்மைகளுக்கு விளக்கமாக அமையும் போது மட்டுமே. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமையெல்லாம் அவர் நமது சனாதன தர்மத்தின் கொள்கைகளை மிகச் சிறப்பாக போதித்தவர் என்பதிலும், இந்தியாவில் இதுவரை வாழ்ந்த வேதாந்த ஆச்சாரியர்களுள் மிக சிறந்தவர் என்பதிலும் இருக்கிறது. உலகின் கவனத்திற்கு வேதாந்தம் விடுக்கின்ற இரண்டாவது கருத்து, உலக சாஸ்திரங்கள் அனைத்திலும் வேதாந்த போதனைகள் மட்டுமே இக்கால விஞ்ஞானத்தின் புற உலக ஆராய்ச்சி முடிவுகளோடு முழுக்க இயைபு உடையவதாக உள்ளது. அடிப்படை பரஸ்பர தொடர்பு மற்றும் உறவு இவற்றை பொறுத்தவரை ஒரே மூலத்தை கொண்ட இரண்டு மனங்கள் வரலாற்றின் மங்கலான கடந்த காலத்தில் வெவ்வேறு பாதைகளில் புறப்பட்டன. ஒன்று புராதனமான இந்து மனம், மற்றொன்று புராதனமான கிரேக்க மனம். இந்துக்கள் அவ்வுலகத்தை ஆராய்வதன் மூலம் பயணத்தை தொடங்கினார்கள். கிரேக்கர்கள் புற உலகத்தை ஆராய்வதன் மூலம் அப்பால் உள்ள அந்த லட்சியத்தை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கினர். மனங்களின் பயண வரலாறுகள் எவ்வளவோ வேறுபாடுகளை உடையதாக இருந்தாலும் அந்த இரண்டு வகையான சிந்தனை அலைகளும் அப்பால் உள்ள அந்த லட்சியத்தில்
ஒரே மாதிரியான எதிரொலிகளையே எழுப்புகின்றன. இதனை நாம் எளிதாக அறிய முடிகிறது. தற்கால விஞ்ஞானத்தின் முடிவுகள் வேதாந்தத்தின் அல்லது இந்துக்களின் மதத்தோடு தான் இயைபாக பொருந்துவதாக தோன்றுகிறது. தற்கால விஞ்ஞானம் தன் முடிவுகளை வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் வேதாந்தத்தின் முடிவுகளின் வாயிலாக ஆன்மீகத்தையும் நாடலாம் என்று தோன்றுகிறது. இன்றைய விஞ்ஞானத்தின் முடிவுகள் நெடுங்காலத்திற்கு முன் வேதாந்தம் கண்ட முடிவே என்றுதான் நமக்கு மட்டுமல்லாமல் ஆராய்ச்சியில் விருப்பமுள்ள அனைவருக்கும் தோன்றுகிறது. ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இன்றைய விஞ்ஞானம் தூள மொழியில் எழுதப்பட்டுள்ளது. தற்கால மேலை நாட்டறிஞர்களை வேதாந்தம் கவர்வதற்கான மற்றொரு காரணம் வேதாந்தத்தின் அற்புதமான பகுத்தறிவு கொள்கை, ரேஷனலிசம். வேதாந்தத்தின் முடிவுகள் மிகவும் ஆச்சரியமான வகையில் அறிவுபூர்வமாக இருப்பதாக இன்றைய மிகச்சிறந்த மேலை நாட்டு அறிஞர்கள் பலர் என்னிடம் கூறினர். அவர்களுள் ஒருவரை எனக்கு நெருக்கமாக தெரியும். உண்பதற்கோ தன் ஆராய்ச்சி கூடத்தை விட்டு வெளியே செல்வதற்கோ கூட நேரமில்லாத அவர் என் வேதாந்த சொற்பொழிவுகளை கேட்பதற்காக மணிக்கணக்கில் காத்திருப்பார். வேதாந்தம் மிகவும் அறிவுபூர்வமானது. காலத்தின் தேவையை முழுக்க அது பூர்த்தி செய்கிறது. தற்கால விஞ்ஞானம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற முடிவுகளுடன் அப்படியே இயந்திருக்கிறது என்பார் அவர். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்றைய கால சூழ்நிலையிலே விவேகானந்தருடைய போதனைகள், அதாவது வேதாந்த கருத்துக்கள் என்பது மிகவும் இன்றியமையாதது. அரசியலோ பதவியோ பணமோ புகழோ உறவோ நட்போ நமக்கு உதவாது என்பது சத்தியம். நாம் வாழுகின்ற வாழ்க்கை வேதாந்த அடிப்படையிலே ரிக் யஜூர் சாமம் அதர்வணம் போன்ற வேதங்கள் மட்டுமே வேதங்கள் அல்ல. 4000 திவ்ய பிரபந்தமும் வேதம்தான், திருவாசகமும் வேதம்தான், திருமுருகாற்றுப்படையும் வேதம்தான், அகத்திய பெருமானுடைய ஞானப்பாடல்களும் வேதம்தான், சிவபுராணமும் வேதம்தான், திருவாசகம் வேதம்தான், திருப்புகழும் வேதம்தான். 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் அருளி செய்த இறைவன்பால் துதித்து பாடிய ஓதி உணர்ந்த மெய்ப்பொருளை நாமும் உணர்வோம் என்று, ஞானம் பெறுவோம் என்று, மெய்ஞானமே சத்தியம் ஞானமே பெரிது என்று அன்பர்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பெரிய ஞானத்தை நாம் அடைவதற்காகவும் தெய்வீகத்தை உணர்வதற்காக மட்டுமே நாம் இந்த புவியில் வந்து குதித்திருக்கின்றோம், பிறந்திருக்கிறோம். இந்த வேதாந்த உட்பொருள்களை உணர்ந்து இந்த உலகம் ஒரு மகா மாயை, அதில் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் பேருக்காகவும் உறவுக்காகவும் நட்புக்காகவும் ஓடி 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 விழுந்து விடாமல் நின்று நிதானித்து நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக ஓடுகின்றோம், யாருக்காக ஓடுகின்றோம் என்று நிதானித்து பர்பஸ் ஆஃப் பர்த், பிறப்பின் நோக்கம் முக்தியடைதலே, ஞானமடைதலே, நமது பாவ புண்ணியங்களை அனுபவித்து இன்ப துன்பங்களை அனுபவித்து எதோடும் பற்றில்லாமல் ஓடுங்கள். யாரும் ஓட வேண்டாம் என்று ஒருபொழுதும் யாரும் கூறவில்லை. ஆனால் எதற்காக ஓடுகின்றோம், எப்படி ஓடுகின்றோம், ஏன் ஓடுகின்றோம் என்று சற்று சிந்தித்து இறை நோக்கியும் சற்று ஓடுமாறு அகத்திய பெருமான் அருளால் சித்தர்களுடைய ஜீவ சமாதிற்கு ஓடுங்கள், திருக்கோயில்களுக்கு ஓடுங்கள், மலைக்கு மலையாக ஏறுங்கள், இறங்குங்கள். ஏனெனில் இந்த உலக வாழ்க்கை என்பது கொரோனாவிற்கு அப்புறமும், சுனாமிக்கு அப்புறமும், பல நோய்களுக்கும் அப்புறமும் நிலையற்ற வாழ்க்கை என்பதை மனிதன் உணராமல் இன்னும் பணம்தான் பிரதானம் என்று ஓடிக்கொண்டிருப்பது விந்தையிலும் விந்தையே. அகத்திய பெருமான் மற்றும் இடைக்காடர் சித்தர்கள் எல்லோரும் சித்தர்கள் மாநாட்டில் உலக மக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள்,
உலகம் எதை நோக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கின்றது என்று ஒரு அலுவலகத்திலே எவ்வாறு மேனேஜர் தன்னுடைய வேலையாட்களை ஒர்க்கர்ஸ் எப்படி கூட்டு வச்சு எப்படி கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னு நம்ம மீட்டிங் போட்டு பேசுகிற மாதிரி சித்தர்களும் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்தை திருத்த முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் கோடியில் ஒருவளாவது இறையை நோக்கி திரும்ப வேண்டும். கோடியில் ஒருவர்தான் இறையை உணர முடியும். கோடான கோடி கோன் என்ற திருடன் ஒருவன் உண்டு என்று சித்தர்கள் பாடல்களில் உண்டு. எனவே அன்பர்கள் அனைவரும் இந்த அகில உலக அகத்தியர் ஞான சபை மூலமாக மக்கள் உணர வேண்டியது என்னவென்றால், உலகம் ஒரு தோன்றி மறைகின்ற தோற்றமயக்கம். ஜகம், ஜீவன், ஈஸ்வரன் அனைத்தும் தோன்றி மறைகின்ற தோற்றமயக்கம். இந்த வேதாந்தத்தின் சாரமே ஏதோ சமஸ்கிருதமோ தமிழோ ஆங்கிலமோ அல்ல, அதற்கும் அப்பாற்பட்டு உள்ள நாத பிரம்மம். அந்த நாத பிரம்மம் என்பது எளிய முறையில் சிவபுராணத்திலிருந்து ஈவன் அழுகை மூலமாக கூட நாம் இறைவனை உணர முடியும். உருகி நமது ஆழ்வார்களும் நமது நாயன்மார்களும் உருகி தொகுத்து கொடுத்துள்ள அத்தனை பாராயண பாடல்களை, அத்தனை வேத பொக்கிஷங்களை நாமும் ஓதி உணர்வோம் என்பதுதான் நமது வாழ்க்கையின் லட்சியம். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம். கண்களில் ஒளியாகி, கருத்தினில் பொருளாகி, எண்ணமதில் நினைவாகி, இதயமதில் அன்பாகி, என் உடலுக்கு துணையாகி, என் உள்ளத்தில் நிறைவாகி, என் செயல் யாவும் உனதாகி, என்னை நடத்தும் வழியாகி, என்னுள்ளே நீயாகி, உன்னாலே நானாகி, என்னை ஆளுகின்ற தேவனாகி, என் குருநாதனின் தாளை போற்றி, என் குருநாதனின் தாளை போற்றி. 5 இலக்கணம் தந்த அகத்தியரை, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே, கடலுண்ட காருண்யரை, கும்பமுனி குருவே சரணம் சரணம் சரணம். அகத்தினுள் இருந்து அழகாய் ஆர்ப்பவித்து எழுந்து நின்ற எண்ணிலாய் சிறுக்கும் பட்டம் சுட்டி எண்ணத்தில் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி அத்தனை சுத்தமும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்த என் மகனே அகஸ்தியரே, வாருங்கள் வாருங்கள். மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட கோணாட வானலுவு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட குண்டல மிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியட்ட பாலகருமாட நரைதும்பயிறு காட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனை பாட என நாடி இது வேலை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனை என தில்லை வாழ் நடராஜனே. ஓணுமோ பகவதி சர்வமங்களதாயினி சர்வயந்திரஸ்வரூபிணி சர்வமந்திரஸ்வரூபிணி சர்வலோகஜனனி சர்வாபிஷ்ட பிரதாயினி மகா திரிபுர சுந்தரி மகாதேவி சர்வாபிஷ்ட சாதய ஆபதோ நாசய சம்பதோ பிராபய சக குடும்பம் வரதே அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு பாகிமாம் ஸ்ரீவிதன்மக ஸ்ரீசக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகை புவனேஸ்வரி ஆகம் வேத கலாமை ரூபினி அகில சராசர ஜனனி நாராயணி நாககங்கன நடராஜ மனோகரி ஞான வித்தேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பரிபூரணி நமாமி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி பாதபங்கஜம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பே கணம் தரும் பூங்குழால் அபிராமியின் கடைக்கண்களே. துணையும் துளுந்தையும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொடுந்து பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் மென்பாசங்கோசம் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. உடத்தினை வஞ்சப்பிறவியை உள்ளம் முருகும் அன்புதனை படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கு அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருப்புனால் தொடைத்தனை சுந்தரி நின் அருள் எதென்று சொல்லுவதே. நாயேனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ண பேயன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மாள் திருத்தங்கச்சியே. வாமி சுபநேமி புகழாமி சிவசாமி மகிழ்வாமி உமையே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம்.